ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 273 பார்க்க போறோம். எடுத்ததோ எவ்ரிதிங் இஸ் டு ப்ரொடெக்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கியர் ஆக்டிவேட்டட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஸ்பாண்டம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆன பாஸ்கர்வில்ல கான்டாக்ட் பண்ணுவான். லெஃப்ட் பாஸ்கர்வில் அண்ட் ரைட் பாஸ்கர்வில்னு அவனுக்கு சொல்லும் போது சென்ட்ரல் இருக்க மட்டும் நான் தாங்க பெரிய ஆளுன்பான். 2 பேரும் மண்டையில் அடிச்சு சொல்ல வந்தா சொல்றான்பாங்க. ஸ்பாண்டம் எனக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுங்க, ஏதோ பைரட்ஸ் வந்து கோட் பிளாசா வரைக்கும் வந்துட்டதா சொல்லப்படுதேன்பான். பாஸ்கர்வில்ஸ் 3 பேரும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தானே சொல்லிட்டா போச்சு, அவனுக்கு கோட் பிளாசா வரைக்கும் இல்ல, அவனுக்கு எல்லாம் உள்ளே பூந்து எல்லாத்தையும் போட்டு பொழந்துகிட்டு இருக்கானு. பார்த்தா ஜோரோ தான் எல்லாத்தையும் தெருக்கி விட்டு இருப்பான். ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் அப்படியே தவந்து முன்னாடி வந்துட்டு, சீஃப் ஜஸ்டிஸ் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இங்க பாருங்க முன்னால இருக்க கோர்ட் ஹவுஸ் பிளாசாவோட கதவை அவனுக்கு ஸ்மூத்தா கட் பண்ணிட்டு அப்படியே உள்ள பூந்துட்டானுங்கன்பான். பாஸ்கர்வில்ஸ் அதான் தெரியுதேன்பாங்க. ஜோரோ உள்ள நிறைய எனிமிஸ் இருப்பாங்கன்னு பார்த்தேன், இப்ப பார்த்தா நேராவே போலேன்ட்டு. ஆமா அவன் யாருன்பான். பின்னாடியே பார்த்தா மொத்த பேரும் வந்திருப்பாங்க. பிராங்கி ஃபேமிலியை சேர்ந்தவன் அந்த பக்கம் பார்த்துட்டு என்ன அவனுக்கு 3 தலை இருக்குன்பான். இன்னொருத்த வந்துட்டு இந்த அண்டர் வேர்ல்ட்ல எல்லாம் காட்காக அந்த 3 நாய் தலை இருக்கும்ல அது போலவான்பாங்க. பார்பரசான்கவும் ஜாம்பாய் கடுப்பாகி அடே அது செர்பரஸ்லான்பான். பாஸ்கர்வில் இது சட்டத்துக்கான புனித சேம்பர், இப்ப உங்களுக்கான மறுக்க முடியாத விதியை நான் விதிக்க போறேன்பான். பார்த்தா யோகோஜோனா வெளியே எல்லாத்தையும் அடிச்சு பொழந்துட்டு இருக்கும். ஜாம்பாய் ஜோரோவை கூப்பிட்டு நீங்க பாட்டுக்கு முன்னால போங்க, மேல போய் ரூஃப் டாப்ல இருக்க ஸ்ட்ரா ஹேட்டுக்கும் கூட ஹெல்ப் பண்ணுங்க, பின்னால வர மெரன்ஸ்ல இருந்து சுத்தி இருக்க மத்தாளுகளை நாங்க பாத்துக்கிறோம்பான். ஜோரோ சரிங்கும் போது நாமி இருந்துட்டு ஆல்ரெடி எங்க ட்ரையல் போகும் போலேன்பா. ஜோரோ அதை கண்டுக்காத, இப்ப எந்த வழியா போறதுன்னு கேட்பான். நாமி ஸ்ட்ரைட்டா போக வேண்டியதா, மேல இருக்க படியில ஏன்னா ரூஃப் டாப்க்கு போயிடலாம் போலன்பா. இதை பார்த்தா அபிஷியல்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ் என்ன தைரியம் அவனுக்கு, ஒரு புனிதமான ட்ரையல் போயிட்டு இருக்கு, அதான் கூட கண்டுக்காம அவனுக்கு பாட்டுக்கு முன்னேற பாக்குறானுங்களேன்ட்டு பேசாம சுட்டு தள்ளிலான்ட்டுல ஒருத்தன் கன் எடுப்பான். இந்த செகண்ட்ல ஜோரோ வச்சிருக்க கத்திய ஒரு மாதிரி அப்படியே வேவ் ஆகிற போல இருக்கும். இதை நோட் பண்ண சில ஆபீசர்ஸ் என் கண்ணில தான் பிரச்சனையே இல்ல, அந்த கத்தி உண்மையாலுமே ஆடுதான்பான். ஜோரோ என்பிமா யுனேஸ் ஓனிகிரி பண்ணிருப்பான். முன்னால இந்த அபிஷியல்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் காலியா இருப்பாங்க. இதை பார்த்து பிராங்கி ஃபேமிலி சேர்ந்த எல்லாரும் வாய பொழந்திருப்பாங்க. பாஸ்கர்வில்லாம் இவன் தான் முன்னால அந்த டோரை வெட்டிட்டு உள்ள வந்தவனான்பான். ஜோரோ வழி கிடைச்சல வாங்க போலான்ட்டு ஓடுவான். நாம ஏன் சாப்பர் ஃபாலோ பண்ணுவாங்க சரின்ட்டு. பிராங்கி ஃபேமிலி சேர்ந்த ஸ்பைக் வச்சிருக்காளு. ஆமா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன் ஏன் கேப்டனா இல்லாம போனான்பான். சாஞ்சி இந்த பாயிண்ட்ல டே நான் வரேன் இருங்கடான்ட்டு அடே பாசி தலையா கலைமான், இந்த இடம் ஆபத்தான இடம், இப்படியாப்பட்ட ஆபத்துல இருந்து நாமியை காப்பாத்துறது நானாதான் இருப்பேன்ட்டு போய் சாப்பரன் ஜோரோவை மிதிப்பான். ஜாம்பை இந்த சூட் கையை மறந்தே போயிட்டோமேன்ட்டு ஆமா இப்பதுக்கு போய் அவனுங்களோட சண்டை போடுறான்பான். ஜோரோ கடுப்பா இருப்ப என்னத்துக்குடா சண்டைக்கு வரேன்னு. சாஞ்சி நாமியை பாத்துக்கறனா நான் மட்டும் தான் பாத்துப்பேன், நாமி வாச்சலன்பான். நாமி டே நம்ம இங்க ராபினை காப்பாத்த வந்தோண்டான்பா. சாஞ்சி டக்குன்னு ஆமால ராபின் எனக்காக காத்திருப்பால, பிரின்ஸ் வரணும்னு என்னத்துக்கு தனிமையில அழுதுட்டு இருந்தாலும் இருப்பான்ட்டு வேகமா விடுவான். நாமி இந்த மாக்கா இருக்கானேன்பா. சாப்பர் பின்னாலே ஃபாலோ பண்ணுவான். பட் ஜோரோ எங்கடா நோட் பண்ணும்போது அவன் பார்த்தா வேற எங்கேயோ போவான். சாப்பர் என்ன இவன் விளையாடுறானான்ட்டு அடே ஜோரோ அந்த வழி கிடையாதுடான்பா. ஜோரோ நிச்சயமாவான்னு கேட்பான். நாமி ஏன்டா படிக்கட்டுல ஏறணும்னு சொல்லியும் அப்படி போறையாடா பைத்தியக்காரான்பா. ஜோரோ தெளிவா சொல்லணும்ல உன் தப்பு தான் இதுன்பான். நாமி இது ஏன் தப்பெல்லாம் கிடையாதுன்ட்டு கோவப்படுவா. சாப்பர் உன்னோட டைரக்ஷன் ப்ராப்ளம்க்கு நானே அப்புறமா உனக்கு மருந்து செஞ்சு தரேன்டான்பான். ஜோரோ கடுப்பா இருப்பான். நாமி இதுக்கெல்லாம் மருந்து செய்ய முடியும்னா முதல்ல அவன் நோய்க்கு ஒரு மருந்து செஞ்சு கொடுன்னு சாஞ்சியை காட்டுவா. அவன் ராபின் செல்லும் காத்துரு வரன்ட்டு ஓடுவான். சாப்பர் அதெல்லாம் முத்தி போனதுன்பான். பிராங்கி ஃபேமிலி சேர்ந்த 2 பேரும் என்ன இவனுக்கு போய் நம்ம பிக் ப்ரோவை காப்பாத்திருவானுங்களா என்ன, சரி நம்ப வேண்டியதான் நம்பி பாப்போன்பாங்க. இதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆன பாஸ்கர்வில் 3 பேரும் சேர்ந்து இவனுக்கு செஞ்ச குற்றத்துக்கு பெரிய தண்டனை தான் கொடுக்கணும்ட்டு டெத் பெனால்ட்டி 3 பேருமே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சாப்பர் ஜோரோ இந்த பக்கம் தான் சொல்லி கூப்பிடுவோம். இந்த பக்கம் பார்த்தா பாஞ்சு வந்து சாப்பரை வெட்ட வந்திருப்பானுங்க. நான் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன இக்னோர் பண்ணாதீங்கன்ட்டு. சாப்பர்லாம் மிரண்டிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல பின்னால போய் தப்பிச்சிருப்பான். பட் அவங்க வச்ச அட்டாக்ல அதிர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நாமியே ஸ்டாப் ஆயிருப்பா. ஜோரோ 2 பேத்துக்கும் குறுக்க வந்துட்டு நீங்க 2 பேரும் முன்னால போங்க, இவனை நான் பாத்துக்கிறேன்பா. பாஸ்கர்வில் டே நான் சீஃப் ஜஸ்டிஸ், என்ன அவ்வளோ அசால்ட்டா காலி பண்ணிட முடியும்னு நினைக்கிறியா, என்ன கண்டு நீ எந்த அளவுக்கு பயப்பட போறீங்க அதை நான் காட்டுறேன்டான்பான். ஒரு கட்டத்துல அப்படியே முன்னால ஏறி வரலான்னு பாப்பான். பட் பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க காலை பிடிச்சிருப்பானுங்க. அப்படியே அவனை இழுத்து போடலான்னு பாப்பாங்க. பாஸ்கர்வில் நிறுத்துங்கடான்பான். அவனுக்கு ஐலேசான்னு இழுத்து போட்டிருப்பானுங்க. இதுக்கப்புறம் நாமி என் சாப்பருமே அதை வந்து பாப்பாங்க. ஜாம்பை ஃபர்ஸ்ட் பிராங்கி ஃபேமிலியை டீல் பண்ணுன்பான். ஜோரோ அதை பார்த்து சிரிப்பான். நாமி இது ஓகேவான்னு கேப்பா. பாஸ்கர்வில்லாம் செம்ம கடுப்பா இருப்பான். பார்த்தா ஜோரோ அந்த பக்கம் வாங்க போலான்ட்டு போயிருப்பான். நாமையும் சரின்ட்டு ஃபாலோ பண்ணுவா. லூஃபி ப்ளூனோ கிட்ட செகண்ட் கியர்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ப்ளூனோ கியரா உன்கிட்ட
டெக்னிக் என்ன பரிமாணம் அடையுமா? இதை ஸ்டீம் இன்ஜின் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிட்டியா என்ன? ஏன்னா உன் உடம்புல இருந்து அது போலதான் புகை வருது. அப்புறம் நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீன்பா. லூஃபி எனக்கு உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் தான். ஏன்னா இப்ப உங்களால தானே என் ஃப்ரெண்ட்ஸ் இழக்காம இருக்க போறேன்ட்டு சிரிப்பான். ப்ளூனோ என்ன பேசுற, உளராத. ஏண்டா சொல்ல வேண்டிய விஷயத்த ரிவர்ஸ்ல சொல்ற? எங்களால தானே இப்ப நீ உன்னோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஒருத்தி இழந்துட்ட. பேசுறதே கன்ஃபியூஷன் ஆயிக்கடா, முட்டாள்தனமா இருக்குன்பா. லூஃபி கம் கம்ன்ட்டு அட்டாக் பண்ற எய்ம் பண்ணுவான். ப்ளூனோ என்ன எய்ம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு உனக்கே தெரியாதா? என்னதான் எவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் அட்டாக் கொடுத்தாலும் நான் அசால்ட்டா அதை டாச் பண்ணிடுவேன். சரி பாத்திரலான்ட்டு ஷேவ் பண்ணுவான். லூஃபி ஜெட் பிஸ்டல் பண்ணவன் அடிச்சு அவனை பறக்க விட்டுருப்பான். ப்ளூனோக்கு இதுக்கே மண்டையில இருந்தாலும் ரத்த வர ஆரம்பிச்சிருக்கும். எந்திரிச்சோனே ஒரு மாதிரி பேனிக் ஆகி தான் எந்திரிச்சிருப்பான். முன்னால பார்த்தா லூஃபி இருக்க மாட்டான். திடீர்னு பார்த்தா அட்டாக் சைட்ல இருந்து நடக்கும். ப்ளூனோ அடுத்து எந்திரிக்கிறக்குள்ள லூஃபி டக்குனு கிட்ட வந்து ரைஃபிள் பண்ணுவான். இதுக்கப்புறம் அவனை தரையோட வச்சு உதச்சிட்டு அந்த பக்கம் போயிருப்பான். ப்ளூனோ என்னடா நடக்குதுங்கிற போல எந்திரிச்சு பாப்பான். பட் ஆப்போசிட்ல பார்த்தா லூஃபி இருக்க மாட்டான். அவன் எங்க போனானே தெரியாம முடிப்பான். சுத்தி வர பாப்பான். லூஃபி சைட்ல இருந்து அட்டாக் பண்ண வரப்ப ப்ளூனோ தப்பிச்சிருப்பான். லூஃபி அந்த பக்கமா போனவன் ஸ்டாம்ப் பண்ணிட்டு அடுத்து கம் கம் ஸ்பியர் பண்ணுவான். அப்படியே மாட்டுக்கொம்பு மாதிரி முடிய புடிச்சிட்டு மிசைல் பண்ணிருப்பான். ப்ளூனோல நடுங்கிட்டே எந்திரிப்பான். இதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு லூஃபி சைட்ல இருந்து அட்டாக் வச்சிருப்பான். ப்ளூனோ ரொம்பவுமே காலை தைச்சிட்டு பின்னால போயிருப்பான். பட் லூஃபி போற ஸ்பீட பார்த்துட்டு இவனடா 6 பவர்ஸ் ஆன ஷேவ மாஸ்டர் பண்ண போல இருக்கானே, இதை எப்படி அசால்ட்டா பண்றான்ட்டு ஏர் டோர் பண்ணி லூஃபி வச்ச அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பான். லூஃபி அவன் எங்கடா காணோன்ட்டு பாக்குறப்ப ப்ளூனோ அவனுக்கான டிமென்ஷன்ல இருப்பான் இல்லையா? அவன் லூஃபிய பார்த்துட்டு என்ன ஒரு சாதாரண பைரட்னால ஷேவ இவ்வளவு சூப்பரா பண்ண முடியுதா என்ன? அதுவும் சந்திச்சு கொஞ்ச நாள்லயே இதை கத்துக்கிட்டான் அசால்ட்டா. இது எப்படி வேணால முடியுது இல்ல, இதுக்கு முன்னாலே இந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா இருந்தானா என்னன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு வாங்குவா முடியாம. இருந்தாலும் அவ்வளவு அசால்ட்டாலாம் அந்த 6 பவர்ஸ் மாஸ்டர் பண்ணிட முடியாது. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல. அண்ணா இவங்கிட்ட தோத்தும் போறதா இல்லைன்ட்டு டிட்டர்மினேஷனா எந்திரிப்பான். இதுக்கு முன்னாடியே லூஃபி மேல டோர் பவரை யூஸ் பண்ணி லூஃபியோட கண்கள் பகுதியை மட்டும் அப்படியே சுத்த வச்சிருப்பான் இல்லையா? அதே விஷயத்தை இப்ப பண்ணி லூஃபி கதையை மொத்தமா முடிச்சு விட்டுறலான்ட்டு டோர் எபிலிட்டியை யூஸ் பண்ணலான்னு வந்திருப்பான் கிட்ட. லூஃபி ஜஸ்ட் செகண்ட்ல தப்பிச்சிருப்பான். லூஃபி நீங்க ஷேவ் டெக்னிக்கை யூஸ் பண்றப்ப நான் உங்களை நோட் பண்ணேன். நீங்க ஒரு தடவை வைக்கிற மிதிய 10 தடவையா மாத்துறீங்க. அது மூலமா தான் அவ்வளவு ஸ்பீடா நகர்றீங்க. இப்ப அந்த டெக்னிக்கை நான் கத்துக்கிட்டதுல எனக்கு சந்தோஷம். அதனால தான் சொன்னேன், நான் உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் தான். உங்களால நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு சிரிப்பான். ப்ளூனோல வெறுத்து போன போல நிப்பான். லூஃபி கம் கம்ன்ட்டு கையை பின்னால ஸ்ட்ரெச் பண்ணவும் ப்ளூனோ மனசுக்குள்ள இந்த அட்டாக் நான் கம்ப்ளீட்டா வாங்க போறேன், நான் நகர்ற ஐடியாவில் இல்லைன்ட்டு அயன் பாடி ஸ்ட்ரென்த் பண்ணுவான். லூஃபி ஜெட் பசுக்கா பண்ணிருப்பான். இதோட இன்டென்சிட்டி அண்ட் ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்கும். லூஃபி அவன் விழுகாததை பாக்குறப்பெல்லாம் ப்ளூனோ அவனை பார்த்து சிரிக்கிற போல இருக்கும். லூஃபி அப்ப சரி உங்ககிட்ட காட்டுறக்கு என்கிட்ட இன்னொரு விஷயமும் இருக்குன்ட்டு கட்ட வரல கடிக்கிற மாதிரி கையை கொண்டு போயிட்டு தேர்டுன்னு சொல்லுவான். பார்த்தா அந்த பக்கம் ப்ளூனோ பிளாக் அவுட் ஆகி விழுந்திருப்பான். லூஃபி அப்படியே நார்மலா இருப்பான். ஹேட் எடுத்து போட்டு ரொம்ப சோர்வாயிருச்சு. நினைச்சபடி என் உடம்பு ஒன்னும் அதுக்கு ஒத்துழைக்கல. இருந்தாலும் இப்ப எனக்கு என் உடம்ப பத்திலாம் கவலை இல்ல. நான் சீக்கிரம் இங்க இருந்து முன்னேறி போகணும்பான். இதுக்கப்புறம் ஓய்மோன் காஷியை காட்டுவாங்க. எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு மிதிச்சுக்கிட்டே வருவானுங்க. மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் பயந்துருப்பாங்க. அவனுக்கு நம்ம கிட்ட வரக்குள்ள கேனன்ஸால தாக்குங்கடான்பாங்க. பார்த்தா அவனுக்கு சிம்பிளா கையாலேயே அதெல்லாம் தட்டி விட்டு பயங்கர ரேஜோட எல்லாத்தையும் அடிச்சு வீசிட்டு போயிட்டே இருப்பானுங்க கோர்ட் ஹவுஸ் கிட்ட. ஹாலிடே இந்த 2 கேட் கீப்பரும் ரொம்ப தொலை பிடிச்சவனுங்களா இருந்தாங்க. எப்படா இந்த விஷயத்துக்கு பேசி அவனுங்களை ஒத்துக்க வச்சேன்பான். இதெல்லாம் வாரியர்ஸ்க்கான பிணைப்புல வர விஷயம். நம்ம எதையும் பார்க்காம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். கோர்ட் ஹவுஸ் கிட்ட வந்தாச்சுன்பான். இதுக்கப்புறம் கோர்ட் ஹவுஸுக்கு முன்னால இருக்க மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் சீக்கிரம் முன்னேறி போக வேண்டியதானபாங்க. பட் அந்த பக்கம் முன்னேறி பாக்குறவங்க எல்லாத்தையும் யோகோஜுனா தான் தடுக்கும்ல. அதை பத்தி அந்த பக்கம் இருக்கவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த பக்கம் இருக்கவனுங்களோ என்ன ஃப்ராகான்பானுங்க. பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவன் யோகோஜுனா ஒரு ஆளும் கூட உள்ள விட்டுறாத. நம்மளோட டிஃபென்ஸ் லைன் உடஞ்சா கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள 1000 பேத்துக்கு மேல நுழைஞ்சிருவானுங்க. அதனால அந்த பக்கம் பிரிட்ஜ் வர வரைக்கும் இவனுங்கள ஒருத்தரம் கூட உள்ள விட்டுறக்கூடாதுன்பான். அந்த பக்கம் கிவி ஆப்பரன்ஸை சமாளிச்சுட்டு லிவரை 2 பக்கம் வந்து ஓபன் பண்ணி விட்டாதான் பிரிட்ஜை நமக்கு வெளியே கொண்டு வர முடியும். ஒரு பக்கம் சொதப்பினாலும் மொத்தமா சொதப்பல் தான்பா. மௌசு சைடும் இதே பிரச்சனை தான். கார்ட்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் வருவாங்க. பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க அக்கா மௌசுன்பாங்க. அப்ப நம்ம ஸ்டார் ஹெட்ஸ் அப்படியே விட்டுறக்கூடாது, டவர் ஆஃப் லாக்கு போக வைக்கணும். அதுக்கு அந்த பிரிட்ஜை எடுத்து விடணும்பா. இதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸோட ஏரியாக்குள்ள பார்த்தா பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும். பாஸ்கர் பில் இதுக்காக அந்த வாட்ச்மேனும் பைரட்ஸும் மேல ஓடி போனாங்கன்னு கேட்பான். ஜாம்பாய் அந்த அட்டாக்கை தடுத்துட்டு அதுக்கான பதில் சொல்லணுங்கிற அவசியம்லாம் எனக்கு இல்ல. எங்க பிக் ப்ரோ மட்டும் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுனா தான் உங்களுக்கு இருக்குன்பா. இந்த இடத்துல சில மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அந்த பைரட்ஸை போக விடாதீங்க, சீக்கிரம் போய் காலி பண்ணுங்கன்பாங்க. சாஞ்சி இந்த காட்ஸ்ல அடிச்சு போட்டு போனோம்னா தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள போனோம் இன்னும் நிறைய இருக்கலான்பா. சாப்பர்ல வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போடுவான். நாமி டே அவனுங்களை அடிச்சு தூக்கி போட்டா வேற பக்கம் போடுறா, என் மேல போடாதேன்பா. ஜோரோ திரும்ப வழி மாறி இருப்பான். பார்த்தா அந்த பக்கம் கில்ட்டி ஜூரிஸ் இருப்பாங்க. ஜோரோ திரும்ப வழி மாறிட்டம் போலையன்பா. அந்த பக்கம் ஸ்பாண்டம் நிக்கோ ராபின் அண்ட் பிராங்கிய உடனே கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு கொண்டு போகணும்பா. பட் அபிஷியல்ஸ்லாம் இன்னும் எஸ்கர்ட் பண்றதுக்கான ஷிப்ஸே ரெடி ஆகலையன்பாங்க. பாண்டம் முதல்ல அந்த பைரட்ஸ் வேற வெறி பிடிச்ச மாதிரி வரானுங்க. அவங்களுக்கான இலக்கவே இங்க நம்ம வைக்காம போயிட்டா எல்லா அதிருப்திலேயே கிளம்பி
கிளம்பி போயிருவானுங்கள, அதெல்லாம் தாண்டி இதை முடிச்சு விட்றதுதான் நல்லது. அப்புறம் கூடுதலா CP9 மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணுங்கன்பா. அவங்க சரின்ட்டு கிளம்பவும் பாண்டம் ராபின் அண்ட் பிராங்கி கிட்ட, வாங்க இப்ப உங்களுக்கான நரகத்தை சீக்கிரம் காட்டுறேன், உங்க விஷயங்கள்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா வெளிய இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டீல் பண்ணிக்கிறோன்ட்டு சிரிப்பான். இதுக்கப்புறம் சிம்னியை காட்டினா அவ ஜெயண்ட் வாரியர்ஸ் நமக்கு உதவுறாங்கன்ட்டு தாவி குதிப்பா. கோக்குரோ அவங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்காங்க, பொது அறிவுக்கு யாரும் இந்த தீ விஷயத்துல தலையிட மாட்டாங்க. அப்புறம் சிம்னி இந்த விஷயத்த நல்லா கவனமா பாத்துக்க, அவங்க உயிர் பழச்சாலும் சரி செத்தாலும் சரி, ஆனா இந்த இன்சிடென்ட்டை தெரிஞ்சுக்க போற அந்த மொத்த உலகமும் ஷாக் ஆகும். கடந்த 100 ஆண்டுகளா இப்படியாப்பட்ட விஷயத்த ஒவ்வொருத்தன் செய்யவே பயந்தான். என் வேர்ட்ஸை இப்ப மார்க் பண்ணி வச்சுக்க, இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராஹெட் பையனோட பேரு இருக்குல்ல, ஸ்ட்ராஹெட் லூஃபி, அது இந்த உலகம் முழுக்க ஒழிக்கும்பாங்க. லூஃபி அப்படியே முன்னால போனவன் ராபின் பயங்கரமா கத்துவான். அவன் கூப்பிடுறது ராபின் இருக்க இடம் வரைக்கும் கேட்கும். பிராங்கி சிரிச்சுட்டே அவன் வந்துட்டான் போலேன்பான். ஸ்பாண்டம்க்குலாம் அல்ல இருக்காது. லூஃபி நான் உன்னை திரும்ப கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு கத்துவான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. லூஃபியை கடைசி செகண்ட்லாம் பார்த்து எத்தனை பேத்துக்கு கூஸ் பம்ஸ் ஆச்சுங்கிறத சொல்லுங்க. அண்ட் லூஃபி ஃபேன்ஸா உங்களால எத்தனை கமெண்ட்ஸ் போட முடியுதுன்னு நான் பாக்குறேன். லூஃபின்னு ஃபயர் எமோஜியோட. இதுக்கெல்லாம் நான் கவுண்டே கொடுக்க மாட்டேன், கவுண்ட்லெஸ்ஸா எவ்வளவு வேணா போடுங்க. அப்புறம் கடைசியா கிவ் அஸ் யுவர் ஆன்சர் ராபின், தி ஸ்ட்ரா ஹேட்ஸ் அவுட் கிரைங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.